பில்டு ஸ்கில் ப்ரோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் மெஷின். நார்மல் யூசேஜுக்கு சூப்பராக இருக்கும். இது எம்ஆர்பி பார்த்திங்கன்னா நியர்பை 3000 போட்டிருக்காங்க. ஓகே, நியூ டெல்லி ஆரிஜின், இந்தியா மேக்கு. ஓகே, இதை நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் யூஸ் பண்ணாங்க, அதை பார்த்துட்டு ஒன்று வாங்கினேன். சூப்பராக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி, இந்த பாக்ஸ் ஏற்றுறதுக்கு, ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பர்பஸ்க்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பர். பில்டு ஸ்கில் ப்ரோ. இதில் பார்த்திங்கன்னா சார்ஜிங் டைப்பு, யூனிவர்சல் போர்ட் சார்ஜிங் டைப்பு, சார்ஜிங் லைட்டு. ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா டார்கெட் லைட்டு. இது லெஃப்ட் ரைட்டு ரிவர்ஸ் ஃபார்வேர்டு, அதுக்கு உண்டான நம்ம சுவிட்சு. ரிமூவ் பண்ணுறதுக்கு, டைட் பண்ணுறது, 2 இது இருக்குது. 3.6 வோல்ட்டு, 250 hour/minute, 3 mm. ஓகே, இது பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். 3.6 வோல்ட்டு, 11 பேட்ரி, 1500 AH பேட்ரி பார்த்திங்கன்னா கிடைக்கு. இதில் நல்ல இப்போ ஓரளவு பேக்கப் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பாக்ஸுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், ஸ்க்ரூ ட்ரைவர், கோட்லெஸ் யூசர் மேனுவல், அது எப்படியெல்லாம் இருக்குது, சார்ஜிங் இண்டிகேட்டரு, எக்ஸன் கலெக்டு, எல்இடி ஒர்க்கு லைட்டு, ஹேண்டில் லாக்கு. இது பார்த்திங்கன்னா 2 டைப் ஹேண்டில் லாக் இருக்குது. அப்புறம் அதுக்கு உண்டான கேபிள் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஓகே, இது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிறது என்ன டைப் நமக்கு வேணுன்றது. இது கொஞ்சம் லாங்காக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு, இது லாங் யூசேஜ். ஓகே, இது இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறது என்னென்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ டைட் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா 2 டைப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை புஷ் பண்ணி ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். நம்ம யூசி ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வாங்கிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கன் மாதிரி இல்லாமல் நீட்டமாக வேணும் அப்படின்னாலும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சூப்பர் கேட்ஜெட். இந்த பாருங்கள், டாப்பில் இருந்த புஷ் பட்டனை அழுத்தி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடும். பிடிக்க முடியல, செஞ்சுக்க சாரி. ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதுமாதிரி இந்த புஷ் பட்டனை அழுத்தி ஸ்ட்ரைட் பண்ணலாம். அந்த மறுபடியும் அதையே அழுத்தி இந்த மாதிரி கண் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இது நார்மல் யூசேஜுக்கு பெட்டராக இருக்கும். ரொம்ப ஹெவியாக போட்டுலாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வுட்டில் ஹெவியாக எடுக்கணுன்னா அந்தளவுக்கு செட் ஆகாது. நார்மல் இந்த டிவிஆர் இப்போ ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி பர்பஸ்க்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரிமூவ் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி யூசேஜுக்கு சூப்பராக இருக்கும். இதே இப்போ நாம் இந்த பட்டன் அழுத்தி டைட் பண்ணலாம். இந்த மாதிரி இது அப்படி இந்த பாக்ஸு ஸ்க்ரூ ஏற்றுறது, டாப் ஆங்கிளில் வச்சு பாக்ஸு ஸ்க்ரூ ஏற்றுறது,
ரிமூவ் பண்ணுறது இந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம கை வலி வராது, சீக்கிரம் வேலை முடியும். ஓகேங்களா? டிஸ்க்கு, பல்பாக குடிக்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி யூசேஜுக்கு நம்ம இந்த கன்று யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர், மொத்தத்தில் சூப்பர். இது பார்த்திங்கன்னா இந்த பெரிய நீடிலில் வச்சு நம்ம லென்த்தியாக ஏதாவது ஒரு இடம் வேணும் அப்படின்னாலும் நம்ம இது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணுறது, டைட் பண்ணுறது இந்த 2 பர்பஸ் யூஸ் பண்ணலாம். இதில் சார்ஜ் எப்படி போகிறது, சார்ஜ் இண்டிகேஷன்லாம் பார்க்கலாம். இது யூஸ்வல் நம்ம பேக் பண்ணிவிட்டு ஒரு நம்மகிட்ட ஆப்போசிட் எண்டில் சார்ஜர் இருந்ததுன்னா அதை நம்ம போட்டுக்கலாம். இந்தமாரி இந்த இது பின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப்லாம் ஹேண்டில் பண்ணணும். போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? இது வந்து நான் ஒரு சார்ஜரில் போட்டிருக்கேன். சுவிட்ச் ஆன் பண்ணுற லைட் எரியுது. இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேஷன் லைட் எரியுது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் சார்ஜிங். இது ஒரு சிம்பிளான பட்ஜெட்டுக்கு நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 1000 சம்திங் 1010 இந்த ப்ரைஸில் இருந்தது நான் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.